வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், மனித மேம்பாடு குறியீடுகள். இதில் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஹெச்டிஐ இண்டெக்ஸ், அப்புறம் ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஹெச்பிஐ அப்படிம்பாங்க. எம்பிஐ அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பிக்யூஎல்ஐ அப்படின்னு சொல்லி அது ஒரு இண்டெக்ஸ், அப்புறம் கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தோம்னா முன்னாடி பழைய சிலபஸ்ல யூனிட் 9 அப்படின்னு இருக்கும். ஆனால் இது எக்கனாமிக் குடும்பத்தை சேர்ந்ததான். ஒரு குடும்பத்தை எதுக்கு பிரித்து வைப்பானே அப்படின்னு சொல்லி யூனிட் 5ல் திரும்ப எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ இப்போ யூனிட் 5ல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டென்ட் இதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 62 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க இந்த இண்டிகேட்டர்ஸ்ல இருந்தே. ஸோ இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்தோடனே நம்ம பார்க்கறது. அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் இந்த இண்டெக்ஸ் வந்து எப்போ இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க, எதனால் அது தேவைப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்கனாமியில் பேசிக்காக சிலது பார்த்தோம்னா எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் 2 கேட்டகரி சொல்கிறாங்க. அதாவது வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்னு தமிழ்ல 2 டேம் போட்டுக்கிறோம். பார்க்க 2 ஒரே மாதிரியே இருக்கும். வளர்ச்சியும் டெவலப்மெண்ட் ஒன்னா அப்படின்னோம்னா இல்ல வேற வேறங்கிறாங்க. வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா ஜிடிபின்னு ஒன்று இருக்கு, ஜிஎன்ஐ, ஜிடிபி, ஜிஎன்பி, இந்த மாதிரி 2 இண்டெக்ஸ் இருக்குங்கிறாங்க. வழக்கமா நம்ம வந்து ஒரு நாடு வளர்ந்துருச்சு இல்ல மாநிலம் வளர்ந்துருச்சு அப்படின்னம்னா ஜிடிபி வளரும் போது நம்ம வளர்ந்துருச்சு அப்படிங்கிறோம். இப்போ ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல, ஒரு குறிப்பிட்ட பரப்புனா இப்போ நம்ம நாடு, அது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு கார் உற்பத்தி பண்றோம்னா அது வந்து பண்டம். ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னம்னா அது சர்வீசஸ். அப்போ பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பண மதிப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு உற்பத்தி பண்றோம்? உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய எக்கனாமிக் சர்வேல 16% growthன்னு போட்டிருப்பாங்க. 16% நாமினல் growth. ரியல் growth எவ்வளோன்னு பார்த்தோம்னா 11.2% அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது வரலாறு காணாத வளர்ச்சி, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி எப்படி நம்ம இந்த 16% எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 2023, 24, 24, 25 டேட்டான்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கான டேட்டா. இப்போ ஒரு வருஷம் நமக்கு வந்து பார்க்கும்போது 24 லட்சம் கோடி ஒரு தடவை வந்து பார்த்தோம்னா நம்முடைய ஜிடிபி வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 28 லட்சம் கோடி. 28 லட்சம் கோடினா கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு 500 ரூபா நோட்டு கட்டா கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 450 கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் லாரி எவ்வளவு பெருசு இருக்கும்? 450 கண்டெய்னர் நிறுத்தணும். அவ்வளோ பெரிய சைஸ் நமக்கு வந்து 28 லட்சம் கோடி. அப்ப இந்த 24ல இருந்து 28 மாறி இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் தான் இந்த 15.7ன்னு வருது. அதை நம்ம 16ன்னு சொல்றோம். அப்ப நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னம்னா இப்ப தமிழ்நாட்டில் நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு, சேவைகள் வந்து அதிகமாக வந்திருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம ஜிடிபி கண்டுபிடிச்சிடறோம். அப்ப நமக்கு தோணும் ஜிடிபியில் இவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்னு நமக்கு சிங்கிள் டீக்கு நம்ம காசு இல்லை, யார் வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப இந்த growth அப்படிங்கிறது உண்மையிலே மேம்பாட்டை குறிக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த growth அப்படிங்கிறத நம்ம வந்து எப்ப இருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம், இதுக்கான ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே போகுது. அதுல தாதாபாய் நவ்ரோஜி, நம்ம ஐயன் நம்மள முக்கியமான ஒருத்தர். தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்த்தோம்னா பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதாவது வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும். அது என்ன பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி? பிரிட்டிஷ் ஆட்சினா அவன் நாட்டில் எப்படி பண்ணுவான்னு தெரியும், நம்ம நாட்டில் அவன் நிர்வாகமே பண்ணலையே, அதனால வந்த வறுமை. 1901 ஒரு புக் எழுதுறாரு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா 1867 68க்கான 18 67 68க்கான பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். இந்த பெர் கேபிட்டா இன்கம்னா என்னன்னா மொத்தமா ஒரு ஜிடிபியோ இல்லை ஜிஎன்பியோ போட்டு ரெண்டையும் போட்டுட்டு பாப்புலேஷனால் டிவைட் பண்ணா தலைக்கு எவ்வளவு வரும்? இப்போ அம்பானி வீட்டில் 5000 கோடி ரூபாய் கல்யாணம் பண்றாங்க. அம்பானியோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு? அவரையும் சேர்த்துக்கோமா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு டிவைட் பை பாப்புலேஷன்னா எல்லாத்துக்கும் இவ்வளவு வருதுன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு பர் கேபிட்டல் இன்கம் அவர் அதை எஸ்டிமேட் பண்ணி அதுவே கம்மியா இருக்குன்னு சொல்றாரு தாதாபாய் நவ்ரோஜி. ஆனா நம்ம அந்த எஸ்டிமேட் நமக்கு வராதுன்னு நமக்கு தெரியும். இப்போ அப்போ எஸ்டிமேட் பண்ணும்போது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 ரூபா. இதுக்கப்புறம் அறிவியல் முறைப்படி இந்த ஜிடிபி கான்செப்ட், அதாவது எவ்வளவு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கக்கூடிய ஒன்று. அதை வந்து பார்த்தோம்னா சயின்டிபிக் மெத்தட்ல VKRV ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கால பொருளாதார பெருமந்தம் வந்தபோது அங்க JM கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிம்பாங்க, பேரியல் பொருளாதார, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை. அவர்கிட்டயே அசிஸ்டண்டா இருந்தவர், அவருடைய தலை மாணாக்கர் இவர். ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா 1930களில் அமெரிக்க பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறவர் JM கீன்ஸ். ஸோ இவர் 31 நமக்கு வந்து பார்த்தோம்னா சயின்டிபிக் மெத்தட்ல அதை டெவலப் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்குறோமா 47ல, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நாடு வளருதா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அதுக்காக நம்ம ஒரு கமிட்டி போடுறோம். ஸோ அந்த கமிட்டி என்னன்னா நேஷனல் இன்கம் கமிட்டி. இதுல முக்கியமான யாருன்னா சாட்சாத்
பிசி மகளனோபிஸ், இந்திய புள்ளியியலின் தந்தை. அவர் தான் இந்த இதுக்கான சேர்மன். ஸோ பிசி மகளனோபிஸ் தலைமையில இன்னும் 2 பேர் யாருன்னா டிஆர் காட்கில், அவரே தனியா திட்டம் போற அளவுக்கு பெரிய ஆளு. அடுத்து விகேஆர்வி ராவ், இவங்க 3 பேர் கொண்ட ஒரு குழு போடுறாங்க 49ல. இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மெத்தடாலஜி இப்படி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு உற்பத்தி முறைன்னு ஒரு முறை இருக்கு, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க, இன்கம் மெத்தடுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது 3ஐயும் வச்சு கண்டுபிடிக்கிறது. இது அக்யூரேட்டான்னு கேட்டா A+B² மாதிரி இது ஒரு அக்யூரேட்டான ஃபார்முலா கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாடி தோட்டம் வச்சிருப்போம், அதில் காக்கலா கத்திரிக்காய் வந்திருக்குன்னா அது கவுண்ட் ஆகாது. வீட்டில் பெண்கள் இருக்காங்க, வேலைக்கு போய் சம்பளமா வாங்கல அப்படின்னம்னா அவங்க செய்யற கேர் ஒர்க் அதில் கணக்கில் வராது. எல்லாம் போக நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதான் இந்த ஜிடிபி. அத்தனை இன்னொன்று கான்செப்ட் இருக்கு, ஜிஎன்பின்னு சொல்லுவாங்க. இதை எந்த நாடும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் ஜிஎன்பி சொல்றது இல்லைன்னா, ஜிஎன்பி அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் ஒரு உண்டாய் கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உண்டாய் காரை உண்டாக்குனது நம்மளா இருப்போம், ஆனால் அது வெளிநாட்டு கம்பெனினா அந்த நாட்டுக்கு அந்த கார் சம்மந்தப்பட்ட பணமெல்லாம் போயிடும். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் கார் கம்பெனி இருக்குன்னா அது வியட்நாம் நாட்டு கம்பெனி. அப்போ அந்த பணத்தை வியட்நாம் கொடுத்துருவோம், நம்ம ஆளுங்க வெளியில வேலை செஞ்சு அதை கொண்டு வந்துருவோம். அப்போ ஜிஎன்ஐ பார்க்கும்போது என்ன ஆகும், இவ்வளோ வளர்ந்துருக்கும், ஆனால் அந்த வளர்ச்சியினுடைய பலன் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல. அப்போ அதனால ஜிஎன்பியை சொல்ல மாட்டோம், ஜிடிபியை தான் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஜிடிபி போன வருஷத்துக்கு எவ்வளோ, இந்த வருஷத்துக்கு எவ்வளோன்னு வளர்ச்சியை மட்டும் நம்ம பார்க்குறோம். இதை கண்டுபிடிச்சு இதை பார்த்துக்கிட்டே நம்ம வளரணும்னு பார்க்கும் பொழுது இப்போ 1949 இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி 51ல இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு, இந்த ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுக்காக யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த ஜிடிபிங்கிற கான்செப்டை டெவலப் பண்ணவர் யாரு, உலகத்திலேயே டெவலப் பண்ணவர்னா நம்ம பார்த்தோம். அதாவது கெய்ன்ஸ் வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணாரு, மேக்ரோ எக்கனாமிக் பிரின்சிபல் கொடுத்தாரு. அங்க அதே அமெரிக்காவில் இந்த மாதிரி வந்து எவ்வளவு உற்பத்தியாகும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல் உலக போர் அப்ப அமெரிக்கா வந்து இப்போ மாதிரி தான் ஐரோப்பாவில் போர் நடக்குது, அமெரிக்காவில் வெப்பனா மேனுஃபேக்சர் பண்றாங்க முதல் உலக போறப்ப. அதனால அமெரிக்கா பயங்கரமா வளருது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் துப்பாக்கி கொண்டு போய் கொடுத்தா, டே தயவு சேர்ந்து துப்பாக்கி வாங்கின யாராவது வாங்குவானா, வாங்க மாட்டாங்க. அப்போ போருக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவனுடைய ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இல்லை, ஏன்னா தேவையில்லாத பொருளாக வச்சிருக்கான். அப்போ அந்த நேரத்தில் அது வீழ்ந்து போகுது. அப்போ உற்பத்தி எல்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபார்முலா சொன்னது யாருன்னா 1934ல் சைமன் குஸ்னட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சைமன் குஸ்னட்டுக்கு இதற்காக 1971ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஏன் அப்பயே கொடுக்கல, 71ல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ்க்காக நோபல் கொடுக்கலாங்கிறது 69ல் தான் முடிவு பண்றாங்க. 1969ல் தான் எக்கனாமிக் நோபல் வருது. அப்போ 71ல் குஸ்னட்டுக்கு இதை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு ஒரு நோபல். அப்போ அந்த ஜிடிபிங்கிற கான்செப்ட் 34ல் குஸ்னட் டெவலப் பண்ணது. நாம வந்து என்ன இதை கண்டுபிடிச்சி இதையே வச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜிடிபியை பாப்புலேஷனால டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு தலைக்கு எவ்வளோன்னு கிடைக்கும், அதை தலா வருமானம் சொல்லிக்குவோம் நம்ம. அப்படி தலா வருமானம் கண்டுபிடிக்கும் போது ஏற்கனவே தாதாபாய் நவரோஜி 20 ரூபாயினாரு, எப்போ 67 68. இதை வந்து பார்த்தோம்னா 51 ரிப்போர்ட் நம்ம போடும்போது 265 ரூபா தலா வருமானம் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா திட்டக்குழு அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டோம். 1950 மார்ச் 15 திட்டக்குழு ஆரம்பிக்கிறோம். ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா கேசி நியோகி 1946ல், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன். ஸோ அவர் ரெக்கமெண்டேஷன் படி ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பிக்கிறோம். 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது அது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல முக்கியமானது. இன்னைக்கு பிளானிங் கமிஷன் இல்லை, 5 ஆண்டு திட்டங்களும் கிடையாது, இன்னைக்கு நம்ம நிதி ஆயோக் வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானிங் கமிஷனுடைய பவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதுலேயும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்குன்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம், செகண்ட் 5 இயர் பிளானுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கனரக இயந்திரங்களுக்கு. நமக்கு வந்து பார்க்கும்பொழுது அதுலேயே உற்பத்தி பெருகுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, காமராஜர் முதலமைச்சர். அப்போ அண்ணா வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிறார். அப்போ எதிர்க்கும் போது என்னன்னா பெரியார் குருநாதர், பெரியாரே வந்து காமராஜர் ஆதரிக்கிறார் பச்சை தமிழர்னு. ஏன்னா பெரியார் என்னன்னா ஏன் காங்கிரஸை முன்னாடி எதிர்த்தாரு, பிராமணர் ஆதிக்கம் அப்படின்ட்டு. ஆனால் காமராஜர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பச்சை தமிழர்னு ஆதரவு கொடுக்குறாரு. இப்போ அண்ணாவுக்கு எப்படி எதிர்க்க முடியும் காங்கிரஸை. அப்போ அவர் எடுத்துக்கிட்ட பிரின்சிபல் என்னன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னாரு. 5 இயர் பிளான்ல இருக்கக்கூடிய பணத்தை பூரா கொண்டு போய் நீங்க அங்க போடுறீங்க, 2000 கோடி கொடுத்து நீங்க எதுக்கு வந்து ஃபுட்லாம் இம்போர்ட் பண்றீங்க, உணவுப் பொருளை வாங்குறீங்க. தஞ்சாவூர் விவசாயிகள்ட்ட கொடுத்து அவங்க உற்பத்தி பண்ணி தர மாட்டாங்களா, விமானம் இல்லைன்னா வாங்கலாம், கப்பல் இல்லைன்னா வாங்கலாம், சாப்பாட்டு வழின்னு போய் கோதுமையா வாங்குறது அப்படின்னு எக்கனாமிக் கிரிட்டிசிசம் வந்து வைக்கிறாங்க. ஆக மொத்தம் 2வது 5 திட்டத்துல 5000 கோடிக்கு மேல பணம் போடுறாங்க. ஆனா எவ்வளவுதான் நம்ம அதை ஃபாலோ பண்ணாலும் குரோத்தே வரல. அதாவது குரோத் வந்து எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சியை காட்டாதுன்னு சொன்னா அந்த குரோத்தே நம்மள்ட்ட இல்லை அன்னைக்கு நிலைமை. இதை கிண்டல் பண்றாங்க. 1978ல் ராஜ்கிருஷ்ணன்
அப்படின்னு சொல்லிட்டு ராஜகிருஷ்ணன் அப்படிங்கிற 1978 என்ன சொல்றாருன்னா ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படிங்கிறார். எவ்வளவுதான் பண்ணாலும் 3.5ல இருந்து 4% தான்ப்பா growth வருது, அதுக்கு மேல போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு கிண்டல் மாதிரி சொல்றாரு ஹிந்து ரேட் ஆஃப் growth அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம நிலைமை அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. பணத்தை ஃபுல்லா போட்டு 5 இயர் பிளான் வச்சுட்டு ஜிடிபியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோம். ஆனா ஜிடிபியே வளர மாட்டேங்குது. ஜிடிபி வளர்ச்சிங்கிறது நம்மள்ட்ட எப்ப நடக்குதுன்னா 1991ல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அது போட்டதுக்கு அப்புறம் தான் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா என்ன கேட்காம ஆரம்பிக்க கூடாது, அரசாங்கத்தை கேட்காம ஆரம்பிக்க கூடாது. லைசன்ஸ் தேவை. நீ எவ்வளவு உற்பத்தி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணுவேன், எங்க உற்பத்தி பண்ணணும் நான் முடிவு பண்ணுவேன், அதை ஏற்றுமதி பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன், எதை நீ வந்து ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுங்கிறத முடிவு பண்ணுவேன். அவ்வளோ டைட் கண்ட்ரோல் இருந்தது. அது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணது எல்பிஜி 91. இதுக்கு அப்புறம் தான் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ அப்ப இந்த ஸ்டோரியில நம்ம வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த குஷ்னட் சொன்ன 1934 சொல்லிட்டேன். இந்த நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு சிஎஸ்ஓ 51 ஏற்படுத்தப்பட்டது. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ரெண்டு அமைப்பை மெர்ஜ் பண்ணி இது ஒரு முக்கியமான ஒன்று. 2019 இந்த சம்பவம் நடந்தது. சிஎஸ்ஓவும் என்எஸ்எஸ்ஓ நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்ரிவேஷன் இதையே கேட்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மெர்ஜ் பண்ணி இன்னைக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னு வந்துருச்சு. இவங்க தான் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஜிடிபி கால்குலேஷன், நேஷனல் இன்கம், தேசிய வருமானத்தை கண்டுபிடிக்கிற வேலையை வந்து இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சைமன் குஸ்னட் இது வந்து பார்த்தோம்னா 10th புக்ல இருக்குது. 1934 அந்த கான்செப்ட் சொன்னவர். அடுத்து இப்போ நம்ம எக்கனாமிக் growth அப்படிங்கிற ஸ்டோரியை பார்த்தோம். ஜிடிபி எவ்வளோ நம்ம சீரியஸாக வாட்ச் பண்ணுறோம்னு பார்த்தோம். ஆனால் இந்த ஜிடிபி அப்படிங்கிறது எப்படி அம்பானி, அதானி மாதிரி ஒரு சில பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியா ஒரு பணக்கார நாடு ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. இப்போ சிவாஜி படத்தில் நம்ம வந்து ரஜினிகாந்த் சார் சொல்கிற மாதிரி தான், என்ன சிவாஜி சொல்கிற, ஆமாம் ஏழையாகவே ஆகிட்டு இருக்காங்க, பணக்காரன் வந்து பணக்காரனே ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் நம்ம growth-ஐ ஃபாலோ பண்ணுறது. பட் ஆனால் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உண்மையான வளர்ச்சி சொல்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இதில் வந்து பார்த்தோம்னா சில இண்டிகேட்டர் வைக்கிறாங்க. அதாவது ஜிடிபியை மட்டும் பார்த்தா பத்தாதுன்னு சைமன் குஸ்னட்டே சொல்லியிருக்கிறாரு. ஜிடிபியை மட்டும் பார்க்காதீங்கப்பா, வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க, அது வளர்ச்சிக்கு அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது அந்த உற்பத்தியில பங்கெடுத்துக்கணும், நமக்கு அது சம்பளமா வரணும். உதாரணத்துக்கு ஏஐ வச்சே நீங்க நிறைய சம்பாதிக்கலாம்னா அது நமக்கான சம்பளமா வராதுல, அப்ப அதை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வகையில ஜிடிபிக்கு அல்டர்னேட்டா வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறது குறியீடுகள் வேணும் அப்படிங்கிற டிமாண்ட் வருது. இதுல 1970களில் 70ஸ்ல ஃபர்ஸ்டா ஒரு குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது. இதை யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தோம்னா மோரிஸ் அப்படிங்கிற டெவலப் பண்ணிருக்கிறாரு. ஸோ இவர் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க எடுத்துக்கிறாரு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஒருத்தர் எவ்வளவு நாள் வாழ்வார், ஒரு ஊர்ல ஒருத்தர் எவ்வளவு நாள் வாழ்வார், அவருக்கு நல்ல சம்பளம் கிடைச்சு நல்ல சாப்பாடு 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா ஒரு ஆயுள் காலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல, அப்ப அதை எடுத்துக்கணும். அதை வச்சு அந்த நாடு வந்து எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கலாம். வெறுமனே ஒருத்தட்ட பணம் இருக்கிறதுனால நம்ம வளர்ச்சி எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒன்று எடுத்துக்கணுங்கிறார். அடுத்து இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட், ஐஎம்ஆர் அப்படிங்கிறது. இப்போ கூட நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேல ஐஎம்ஆர் வந்து பார்த்தோம்னா 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கு நம்ம வந்து ஐஎம்ஆர்ல 2வது இடத்துல இருக்கோம். எம்எம்ஆர் சொல்லுவோம், மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னா மகப்பேறு இறப்பு, 1 லட்சத்துக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம வந்து அதுலயும் நம்ம 2வது இடம் 35. நம்ம சிறப்பாக செயல்படுறோம்னு சொல்லி யாருன்னா யூபி கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ இப்போ ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரெண்டுலையுமே ஃபர்ஸ்ட்ல யாருன்னா கேரளா இருக்காங்க. ஸோ இப்போ இதைத்தான் மோரிஸ் என்ன சொல்றாருன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட். இன்ஃபன்ட்னா குழந்தைங்க 1 வருஷத்துக்குள்ள இறந்துட்டா அந்த கணக்கில் வச்சுக்குவாங்க. அப்போ இது எதை வச்சு இது பொறுத்தது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்ஃபன்ட் மோர்டாலிட்டியும் ஹெல்த்தை பொறுத்து. நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்குன்னா இது ரெண்டும் டாப்பா இருக்கும். இது எல்லாத்துக்குமே கிடைக்குதுன்னா இண்டெக்ஸ் நம்ம மேல இருப்போம்ல. அடுத்ததா படிக்க வைக்கிறோம், குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பாம படிக்க வைக்கிறோம்னா நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ வந்து மோரிஸ் என்ன பண்றாருன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட்டு, லிட்ரஸி ரேட்டு, இது 3 வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. இப்போ இவர் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்து ஹெச்டிஐ டெவலப் ஆகுது. ஹெச்டிஐ இப்போ டெவலப் ஆகல, அது 90ல தான் வருது. அப்போ ஹெச்டிஐக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா அந்த ஹெச்டிஐல இன்கம், அதாவது வருமானம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிம்பாங்க, வாழ்க்கை தரம். அந்த வாழ்க்கை தரத்துக்கு பணத்தை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பணம் இருந்தா ஹெச்டிஐ, பணம் இல்லைன்னா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம புக்லயே கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அடுத்தது 1972ல பார்த்தோம்னா பூடான் நாட்டுடைய மன்னர் ஜிக்மே சிங்மே வாங்சுங் அப்படிங்கிறவரு, அவர்கிட்ட வந்து பார்த்தோம்னா பூடான் ஒரு சின்ன நாடு தானே, அவர்கிட்ட ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் என்னமோ ஒரு மேகசின்ல பேட்டி எடுக்கும்போது என்னங்க உங்க நாட்டுடைய கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஜிஎன்பி எப்படி இருக்கு, ஜிடிபி எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்க. அவர் வந்து யதார்த்தமா என்ன சொல்லிட்டார் அப்படின்னம்னா
ப்ரொடக்ஷன்ல என்னப்பா இருக்குது, உற்பத்தி ஆகுறதுல எல்லாத்துக்கும் பங்கா இருக்க போது ஜிடிபி வந்து நம்ம வந்து அதை பார்க்க கூடாது. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுங்கிறார். இப்ப நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கானா அப்படிங்கறது எப்படி நம்ம இது பண்ணுவோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். யாரை பார்த்தாலும் நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். கேட்ட உடனே நம்மள்ட்ட கேட்ட ஒரு 2 பதில் எதிர்பார்ப்பாரு. ஒண்ணு, நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். நானே எங்க அப்படிம்போம். இல்ல அப்படின்னம்னா எல்லோ உங்க புரியத்துல நல்லா இருக்கேன் அப்படிம்போம். இது 2 தவிர நல்லா இருக்கேன்னு சொன்னோம்னா நம்மளை அவங்களே கண்டுபிடிச்சுடுவாங்க. நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிற, அதுக்குள்ள நல்லா இருக்குங்கிற, வேலை வாங்கிட்டியா அப்படி இப்படி ஏதாவது ஒன்று தோண்டுவாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா நிலைத்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது இன்னைக்கு என்கிட்ட ஒரு டீ காசு இருக்கு அப்படின்னா அது முக்கியம் இல்ல, டெய்லியும் டீ குடிக்கிற அளவு காசு இருக்கா, அதான் சஸ்டைனபிள். அடுத்து என்வரான்மெண்டல் கன்சர்வேஷன். நாம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஃபேக்டரி இருக்குன்னா நீங்க என்ன அந்த ஃபேக்டரி மூடணும்னு சொல்றோம். எதுக்காக மூடணும்னு சொல்றீங்க, நீங்க தட்டை தாமிர தட்டை யூஸ் பண்ண மாட்டீங்களா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, தட்டு தேவைதான், தட்டு இல்லைன்னா வாழையில கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம், வாழை மட்டை கூட நான் பயன்படுத்திக்கலாம், அதுக்காக பொல்யூஷன் தாங்க முடியாதுல்ல. அப்ப என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அது முக்கியமான ஒண்ணு. அடுத்து ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரம், நம்முடைய திருவிழாக்கள் ஆகட்டும், நம்முடைய மதம் ஆகட்டும், ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கணும். ஜல்லிக்கட்டு நமக்கு முக்கியமானது, அப்ப அது நம்மளை மகிழ்ச்சியா வச்சிருக்கு, அப்ப அது எனக்கு வேணும்னு நான் சொல்லுவேன். நான் ஜல்லிக்கட்டு ஆபத்தானதா இருந்துட்டு போகுதுப்பா, எனக்கு வேடிக்கை பார்க்கறதா பிடிச்சிருக்குல்ல. அடுத்து குட் கவர்னன்ஸ், நல்ல ஆட்சி, அப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி குறியீடுக்கு ஒரு 4 பேர் வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஜிங்மே சொன்னதுக்கு அப்புறமா ஐநா சபையே பார்த்துட்டு நல்ல கான்செப்டா இருக்கு, இதை எடுத்துக்கலாமே, 2011 ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த மாதிரி பூடானை ஃபாலோ பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. சொன்னதோட இல்லாம அடுத்த வருஷம் 2012 என்ன பண்றாங்கன்னா உலக சர்வதேச மகிழ்ச்சி தினம், ஹாப்பினஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம், அவங்க கூட ஷார்ட்ஸ்ல பேசியிருப்பேன், மார்ச் 20 ஸோ மார்ச் 20 ஹாப்பினஸ் டே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு கூட நமக்கு தீம் என்னன்னா கேரிங் அண்ட் ஷேரிங், கேர் பண்ணிக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது ரெண்டுமே கம்மியா இருக்கு, அப்ப அதை தான் வந்து தீமா வந்து வச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 20 சொல்லியாச்சு, கேரிங் அண்ட் ஷேரிங் சொல்லியாச்சு. 2012 வந்து யூஎன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு குறியீடு வேற போட்டிருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கிறதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகள்ல 116வது இடம். இதே பொருளாதாரத்துல பார்த்தோம்னா இந்தியா 1, 2, 3, 4வது இடத்துல இருக்கும். முதல்ல அமெரிக்கா இருக்கான், பக்கத்திலேயே விட்ட முடியாது, அது $30 ட்ரில்லியன் மேல. அடுத்தாப்புல சைனா இருக்காப்புல, கிட்டத்தட்ட 20 ஒட்டி போயிட்டாப்புல அவரு. அடுத்து 3வது வந்து பார்த்தோம்னா ஜெர்மனி இருக்காப்புல, ஜெர்மனி 5 சம்திங்ல இருக்காரு, ட்ரை பண்ணா ஜெர்மனி பிடிக்கலாம். ஆனா இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னோம்னா 2047 டார்கெட் வச்சிருக்கோம். நம்ம இந்தியா வந்து 30ல இருந்து 2047 30ல இருந்து 35 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி. இப்ப நம்ம அப்ப எவ்வளவு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5, 4.51 5 ட்ரில்லியன் எக்கனாமிக்கிறது நமக்கு டார்கெட், கிட்டத்தட்ட பக்கத்துல போயிட்டோம். இதே தமிழ்நாடு பார்த்தோம்னா 2030க்குள்ள $1 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர். இப்போ நம்ம வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 40 லட்சம் கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு டாலர் எவ்வளவு, 92 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏறிக்கா என்னன்னு தெரியல, 92 ரூபானா நம்மள்ட்ட 92 லட்சம் கோடி நம்ம ஜென்ரேட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு மடங்கே நம்ம வந்து 2 மடங்கா நம்ம வந்து வளரணும் தமிழ்நாடு. இப்பயே போயிட்டு இருந்த வேகத்துல போனோம்னா வளர்ந்துடலாங்கிறாங்க. அடுத்த எக்கனாமிக் சர்வே பேசும்போது அதை பத்தி பேசலாம். ஸோ ஆக மொத்தம் நம்மள்ட்ட 4வதா இருக்கும் எக்கனாமியில, இவ்வளோ காசு இருக்கு, ஆனா மக்கள் நிறைய பேர் இருக்கோம்ல. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த இண்டெக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணோம்னா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய குறியீட்டுக்கு 116 இடத்துக்கு நம்ம வந்து போயிட்டோம். இது பரவாயில்லைங்கிறாங்க, ஏன்னா முன்னாடி 118ல இருந்தோம் 2025ல, இப்ப 2 இடம் முன்னாடி போயிட்டோம். இதுல யாரு முதல் இடத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பின்லாந்து இருக்காங்க, தொடர்ந்து 9வது டைமா. பின்லாந்துல வந்து பார்த்தோம்னா கல்வி இலவசமா, ஹெல்த் வந்து இலவசமா கொடுக்குறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஈக்குவல், கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நம்ம ஊர் அப்படி இல்லைல்ல, ஊர்ல ஒரு பணக்காரர் இருப்பாங்க, பாக்கி எல்லாரும் ஏழைகளா இருப்போம், நமக்கு பார்த்தா பொறாமையா இருக்கும். அப்ப எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அப்ப ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு நிறைய இருக்குது. பின்லாந்துல அது வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் பின்லாந்தை பார்த்து நம்ம வந்து பொறாமப்பட்டோம்னா நமக்கு மகிழ்ச்சி போயிடும். நாம என்ன பண்ணணும், கடைசியா ஒருத்தர் இருக்காருப்பா ஆப்கானிஸ்தான், அப்ப பின்லாந்துல பிறக்கலைன்னு வருத்தப்பட்டு மகிழ்ச்சி இழக்கக்கூடாது, ஆப்கானிஸ்தான்ல பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். அதுதான் நமக்கு தேவை. கடைசி இடத்துல மகிழ்ச்சி குறியீட்டுல ஆப்கானிஸ்தான் இருக்காப்ல. இதை கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோட வெல்பீயிங் ரிசர்ச், நல்வாழ்வு, மகிழ்ச்சி நல்வாழ்வு தொடர்புபடுத்திக்கலாம் சரியா. நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு. ஆக்ஸ்போர்டு இன்னொரு இடத்துக்கு வருவாங்க.
மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எம்பிஐன்னு ஒன்று கண்டுபிடிக்கக்கூடியதுல ஆக்ஸ்போர்டு தான் வந்து முக்கியமான ஒரு இடம். ஸோ ஆக்ஸ்போர்டுக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா பாவர்ட்டி, ரெண்டையுமே அவங்க வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி பிளஸ் கேலப், அப்புறம் வந்து பார்த்தோம்னா யுஎன்னுடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த மகிழ்ச்சி குறியீடை வெளியிடுறாங்க. சப்போஸ் யூஎன்டிபின்னு கொடுப்பான், யூஎன்டிபி தான் மகிழ்ச்சி குறியீடை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா தட் இஸ் ராங். யூஎன்டிபி கண்டுபிடிக்கிறது என்ன? ஹெச்டிஐ அவங்க தான் கொடுக்குறாங்க. ஹெச்டிஐ வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. எம்பிஐ பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்டும் யூஎன்டிபி சேர்ந்து வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம வந்து படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இதை வந்து யூஎன்டிபி தான் கொடுக்குறாங்க. இப்போ எதை வந்து யூஎன்டிபி கொடுக்குறாங்க, எதை மொத்தம் கொடுக்குறாங்க? இப்போ சமீபத்தில் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் வந்துச்சு. அதை வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த குரூப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தடுத்து வரும், பட் இங்கேயே சொல்லிட்டேன் நான். ஸோ அடுத்ததான் ஹெச்டிஐ. ஸோ நமக்கு 70களில் பிகேஎல்ஐ வந்துச்சு. அதுக்கப்புறம் 72ல ஜிக்மே வாங்சுக்கு வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சி குறியீடு சொன்னாரு. அதோட கரண்ட் டேட்டா வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஹெச்டிஐ அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1990ல் 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்றாங்க. கேட்கவே நல்லா இருக்கும். இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போச்சுன்னு சொன்னோம்னா ஆபரேஷன் சிந்தூர், நம்ம பாம்பு போட்டோம், அவங்க போட்டாங்க, பாகிஸ்தான் சதி, அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. பட் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்டும் இந்தியன் எக்கனாமிஸ்டும் சேர்ந்து மனிதவள மேம்பாட்டு குறியீடை உருவாக்கினாங்க அப்படின்னு ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரியே பார்த்தோம்னா 2014ல் ஒரு நல்ல விஷயம், பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா யூசப்சாய் பிளஸ் வந்து இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி, அவருக்கு 2 பேருக்கு சேர்ந்து அமைதிக்கான நோபல் வழங்கப்பட்டது 2014ல். ஸோ அந்த மாதிரி 90ல் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யூஎன்டிபி உருவாக்குறது காரணம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த அமார்த்தியா சென், பாகிஸ்தானை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக், இவங்க 2 பேரும் தான் முக்கியம். இந்த ஹெச்டிஐல 3 இண்டிகேட்டர் 3 எடுத்துக்கிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா இதே ஆயுள் காலம் அப்படிங்கிறதான், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், எவ்வளோ நாள் இருப்போம் அப்படிங்கிறது. வெள்ளக்காரன் காலத்துல இல்லைன்னா நம்ம 27 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயமா, இப்போ 77 தாண்டி வந்து நம்ம வந்து அதை வந்து எல்லா பக்கம் வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், எவ்வளோ நாள் ஸ்கூலில் படிப்போம் அப்படிங்கிறது, அப்புறம் மெயின் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படிங்கிறது அதுக்கு வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ரியல் ஜிடிபி பெர் கேபிட்டான்னு இருக்கு. பட் ஆக்சுவலாக யூஎன்டிபியோட வெப்சைட்ல வந்து பார்த்தோம்னா ஜிஎன்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, கிராஸ் நேஷனல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பி அப்படின்னு கொடுத்துருப்பான். ட்ரிபிள் பினா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நம்ம அண்ணாதுரை கூட சிஎம் இருந்தபோது அமெரிக்கா போயிருப்பார். எங்க விட்டாலும் நம்ம அண்ணாக்கு போயிடுவோம், ஏன்னா அவரை பத்தி படிச்சதுனால கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிக்கும்போது இதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவர் அமெரிக்கா போகும்போது ஒரு காஃபி வந்து $9, அதான் 9 ரூபா. 9 ரூபான்னா அன்னைக்கு டாலர் வந்து $4.70 என்னமோ இருந்திருக்கு 68ல். அவர் சொல்றாரு, ஏன்னா அன்னைக்கெல்லாம் 4 நாளுக்கு காஃபி கிடைக்கும், 9 ரூபா கொடுத்து காஃபி ஒரு சொட்டு விடாம குடிச்சு பார்த்தேன், அவ்வளவு ஒன்றும் டேஸ்டா இல்லை, நம்ம ஊர்ல சைக்கிள்ல நானும் காஃபி வாங்கி குடிச்சிருக்கேன், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இங்க இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $2 அப்படின்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 180 ரூபா வருதா? அப்ப ஒரு காஃபி நம்ம இங்க 180 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோமா? ஒரு நல்ல ஃபில்டர் காஃபியா நம்ம 25 ரூபாய்க்கு குடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க வந்து $2 180 ரூபா ஆகுதுன்னா அப்ப நம்மள்ட்ட இருக்க கரன்சி எவ்வளவு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுது அப்படிங்கிறது முக்கியம். அதுதான் ட்ரிபிள் பி, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இங்க நீங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அதே பொருளை அங்க நீங்க எவ்வளவு வாங்க முடியும், தட்ஸ் வாட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அதன் அடிப்படையில் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரத்தை வந்து எடுத்துக்கணும். இது 3 தான் இண்டிகேட்டர். டிஎன்பிசியில் இதவே ஒரு 20 தடவை கேட்டிருப்பாங்க. 4ஆவதா எதையாவது ஒன்று பிடிச்சி போட வேண்டியது, எது வராதுன்னு கேட்க வேண்டியது, அவ்வளோதான் அவங்களோட வேலை. ஸோ ஹெல்த்து, எஜுகேஷனு ப்ளஸ் வந்து வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படிங்கிறது ஹெல்த்துக்கு. எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ நாள் படிப்பாங்க அப்படிங்கிறது மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங்கு, ப்ளஸ் வந்து இங்கே இடத்துல ஜிஎன்ஐ பெஸ்ட் ட்ரிபிள் பி அப்படிங்கிறதா முக்கியமான ஒன்று. அடுத்து இவங்க பேரை சொல்லிட்டேன், இதுதான் வெப்சைட்ல இருக்கக்கூடியது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறது. எஜுகேஷன் இண்டெக்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எவ்வளோ நாள் ஸ்கூலில் படிப்போம், அப்புறம் மெயின் இயர்ஸ் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கூலிங் வந்து எத்தனை வருஷம் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா, ட்ரிபிள் பி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒன்று. இது 3 தான் நமக்கு வந்து தேவையான ஒன்று. ஹெல்த்து, நாலேஜ், டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதை வச்சு தான் ஹெச்டிஏ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இப்படி கண்டுபிடிச்சு இண்டெக்ஸ் வச்சு ஒரு ஸ்கோர் போடுறோம். இந்த ஸ்கோர் போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வச்சுட்டு அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அதாவது 0.550 0.550 வரைக்கும் இருந்தா லோ ஹியூமன் டெவலப்மெண்ட். ஆரம்பத்தில் போடும்போது நம்ம இது கம்மியாக தான் இருக்கும், 0.4 சம்திங்ல இருந்திருக்கிறோம். 0.550 இருந்து 0.699 வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்லாம் கேட்பாங்க. முக்கியமானது நான் சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டது என்றால், பாவக்காய் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி,
பாவக்காய் நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதை அப்படியே சாப்பிட முடியுமா? இத்துணூண்டு பாவக்காய் எடுத்து வச்சு இவ்வளவு சாப்பாட்டுல நம்ம புதைச்சு வச்சு சாப்பிட்றது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நம்பரை அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ நம்பர் மனப்பாடம் பண்றதுங்கிறது கஷ்டமான விஷயம். நம்பரை வந்து நம்ம புரிஞ்சுதான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒண்ணு புரிஞ்சு மனப்பாடம் பண்ணலாம், இல்ல புரியாம மனப்பாடம் பண்ணலாம். ஆக மொத்தம் மனப்பாடம் பண்ணணும். புரியாம மனப்பாடம் பண்ணா மறந்து போயிடும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போதைக்கு இந்தியா கடைசியா கொடுத்துருக்க இண்டெக்ஸ்ல 0.685 இந்த ரேஞ்சில் இருக்கிறோம். இந்த நம்பர் முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் இப்ப எவ்வளவு இருந்தா நம்ம வந்து ஹை டெவலப்மெண்ட்டுக்கு போவோம்? 0.99 கிராஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நம்ம பக்கத்துல வந்துட்டோம். ஸோ 0.7 அப்படிங்கிறத நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம எங்க போயிடுவோம்? ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம இன்னும் வெரி ஹைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா நல்லாவே டெவலப் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா 0.799 இருந்து அது வரைக்கும் இருக்கக்கூடியது ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட். 0.8க்கு மேல போயிடுச்சு அப்படின்னம்னா வெரி ஹை. இப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ 2024 அறிக்கை இதுக்கான டேட்டா இருந்து பார்த்தோம்னா 22 134வது இடம் நம்ம. அப்ப நமக்கு எக்கனாமியில பாருங்க, சைஸ் ஆஃப் எக்கனாமியில 4வது இடம். ஆனா 134வது இடம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஐல. அப்போ வந்து பார்க்கும்போது 0.644 அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 0.685 அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம். அப்ப 134ல இருந்து எங்க வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது போன வருஷம் முதல் 3 அதை விட்டுலாம். இந்த பாருங்க 2025ல 130வது இடம் 0.685 அப்படிங்கிறது. ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்லாந்து இருக்காங்க. 0.972. ஐஸ்லாந்துல பார்த்தோம்னா ஹெல்த், எஜுகேஷனு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எல்லாமே பக்காவா இருக்கு. யார்? ஐஸ்லாந்து, சுவிட்சர்லாந்து, நார்வே. நம்ம இவங்களை பார்த்து பொறாமப்பட வேணாம். கடைசியா ஒருத்தர் இருக்கா பாருங்க, சவுத் சூடான், தெற்கு சூடான் 0.388 தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த ரிப்போர்ட்டுக்கு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க, A matter of choice, people and possibilities in the age of AI. ஏஐக்கும் ஹெச்டிஐக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட பேப்பர்ல பார்க்குறோம், ஏஐ இவங்க கண்டுபிடிச்சாங்க, கடைசியில் அவங்களையே ஏஐ வேலையை விட்டு தூக்கிடுச்சு. ஏன்னா அவங்க வேலையை ஏஐ பார்க்குதுன்னு சொல்லிட்டு. வேலையில் இல்லைன்னா சம்பளம் கிடைக்காது. சம்பளம் இல்லாட்டி நமக்கு ஆயுட்காலம் குறையும். அதுக்கப்புறம் படிக்க வைக்கவும் முடியாது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் போயிடும். அப்போ நமக்கு வேலை செஞ்சா தானே சம்பளம், அதை வச்சு தானே எல்லாமே இருக்கு. அப்போ ஏஐ வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த டைட்டில் வந்து வச்சு எடுத்துக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த ஹெச்டிஏ பத்தாது, அதுலயும் சில குறை இருக்கு. எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிப்பாங்கல்ல. அப்படி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, அவர் தான் பிஸ்வஜித் குகா. குகா என்ன சொல்றாருன்னா, ஹெச்டிஏல சில முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீங்க பாக்குறீங்க, ஆனா அவர் வந்து ஹெச்டிஏ ஒண்ணுனா அப்படியே இருக்க யுஎன்டிபி சொல்றதை அப்படியே எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெச்டிஏ 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நம்பர் வச்சுக்கிறாரு. இதை ஆல்ரெடி ஒரே ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஹெச்டிஐ 2 அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே யுஎன்டிபி கண்டுபிடிக்கிற ஹெச்டிஐ பிளஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறாரு. அது என்ன, நீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்றீங்க, அதுவும் வாழ்க்கை தரம் தான். குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொன்னா இதுவும் வாழ்க்கை தரம் தான். இதுல வந்து விஸ்வஜித் குகா என்ன சொல்றாருன்னா, நல்ல ஒரு வீடு, பக்கா வீடு அப்படின்னா குடிசை வீடா இருக்கக்கூடாது. அந்த வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இது இருக்கணுங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு, 2 வேளை 3 வேளை கூட சொல்ல, 2 வேளை 2 டைம்ஸ் ஸ்கொயர் மீல், அதை வந்து ஒரு வருஷம் பூரா சாப்பிட்றதுக்கு இருக்கணும். இது இருந்ததுன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டி எராடிகேஷனுக்காக என்ன மெசேஜ் எடுக்கிறோம்? நம்ம வறுமை ஒழிப்பு திட்டங்கள்லாம் போறோம்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? அதுக்கடுத்து இந்த வறுமை அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கும் போது நகரம் கிராமம் 2 வேறுபாடு இருக்குல்ல. அப்ப அர்பனைசேஷனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப், எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அர்பனைசேஷன், இது 3ஐயும் எடுத்துக்கணும்னு சொல்லி விஸ்வஜித்துக்காக சொல்றாரு. 2002ல ஒரு ரிப்போர்ட்டா அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கூல் புக் ரெடி பண்ண டீம்ல கிடைச்சிருக்குது. அதை எடுத்து ஒரு பேராகிராஃப் சேர்த்து விட்டாங்க விஸ்வஜித் குகா. டிஎன்பிசி கையில் கிடைக்கும், அவங்க வந்து ஓலைச்சோடி கிடைச்சாலே கேள்வி எடுப்பாங்க. அப்ப இதுல இருந்து ஒரு லைனை கேள்வி எடுத்து விட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம 2003ல நம்ம ஒரு ரிப்போர்ட் போட்டோம். நான் 1990ல ஹெச்டிஐ ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா யுஎன்டிபி போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி 97லயே ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த 97 ரிப்போர்ட்டை தான் இவர் விஸ்வஜித் குகாலாம் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி இதுல இவ்வளவு தப்பு இருக்குங்க, இதெல்லாம் நம்ம சேர்க்கணும்னு சொல்லி அவரெல்லாம் சொல்றாரு. நாம என்ன பண்ணோம்னா 71ல நம்ம பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கிறோம். அங்க திட்டக்குழு 1950, அவங்க திட்டக்குழு தூக்கிட்டாங்க. 2014 டிசம்பர் 31 வரைக்கும் இருந்தது. 2015 ஜனவரி 1ஆம் தேதி நிதி ஆயோக்கா அது மாறிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தோம்னா
1971 பிளானிங் கமிஷன், ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இப்போ இவங்க தான் தமிழ்நாட்டில் எக்கனாமிக் சர்வே ரெடி பண்ணக்கூடியவங்க. இதனுடைய தலைவரா முதலமைச்சர் இருப்பாரு. துணைத் தலைவரா இப்ப யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் ஜெயரஞ்சன் சார் வந்து இருக்கிறாரு. ஸோ 71 இது ஆரம்பிக்கப்பட்டது. 2003 ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் போட்டாங்க. கடைசியா ரிப்போர்ட் 2017. டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த 2017 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேள்வி. கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி நம்ம பேப்பர்ல எல்லாத்தையும் படிச்சுட்டே இருப்போம். அவ்வளோலாம் தேவையே இல்லை. எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க. எது கேள்வி? இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட ஹெச்டிஐ ரிப்போர்ட்னா 2017 தான் கடைசியா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வரல. இனிமே ஒருவேளை ரிப்போர்ட் வந்தா நம்ம கேள்வி வரும். சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 2011 தான் கடைசி. அதுக்கப்புறம் சென்சஸ் எடுக்கல. இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா அதுல இருந்து கேள்வி வரும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவா இருக்கணும். கண்டதையும் படிக்கக்கூடாது. எதை கேட்பாலும் அதை தெளிவா படிச்சிடணும். இந்த ரிப்போர்ட்ல இருந்து முக்கியமா நிறைய கேட்டிருக்காங்க இண்டெக்ஸ். அதை அங்கங்க சேர்த்து வச்சிருக்கேன், நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2017 படி அப்படியே சொல்லியே கேள்வி கேட்பாங்க. நம்பர் 1 டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. நம்பர் 1ல கன்னியாகுமரி. அடுத்து வந்து பார்த்தோம்னா சர்ப்ரைஸ் விருதுநகர். ஏன்னா விருதுநகர் வந்து பார்த்தோம்னா பாவர்ட்டிலேயே உள்ள இருப்பாங்க. பட் அதே சமயம் வந்து பார்த்தோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லயும் மேல இருக்காங்க. விருதுநகர், அடுத்து தூத்துக்குடி, அப்புறம் சென்னை, காஞ்சிபுரம் முதல் 5. கடைசின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும். பட் அவங்க இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிருக்க மாட்டாங்க. கடைசினா நம்ம இப்படி வரக்கூடாது, இங்க இருந்து போகணும். அரியலூர் தான் கடைசி. இது நிறைய தடவை கேட்ட கேள்வி. கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல கேட்டாங்க. ஹெச்டிஏல எந்த டிஸ்ட்ரிக்ட் கடைசியில் இருக்கு? அரியலூர். அடுத்து வந்து பார்த்தா ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன், ஒரு கோட் வேர்டு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல படிப்புன்னு முக்கியமானது இருக்கா? படிக்கலைன்னா அரியர் வச்சிருப்போம் ஹெச்டிஏக்கு. அப்ப அரியல் அரியர் வச்சிருக்கோம்னா பெரம்பலூர் அடிப்பாங்க. பெரம்பலூர் அதுக்கு மேல 31. அதுக்கப்புறம் தேனி, அதுக்கப்புறம் விழுப்புரம், திருவாரூர். இந்த ஆர்டர்ல ஹெச்டிஏல பாட்டம் 5. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹெச்டிஐ கண்டுபிடிச்சா அது பத்தாது. யாரு நல்லா இருக்காங்க சொல்றதை விட யார் நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டெக்ஸ் தேவைன்னு யோசிச்சாங்க. அதே 3 வச்சுக்கிட்டு ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் போடலாம். இது யூஎன்டிபி தான் பண்றாங்க. இது எந்த வருஷம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 97. இது முக்கியமான ஒண்ணு. அப்ப இதுல இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அதாவது நமக்கு ஆயுட்காலம் எடுத்துக்கோங்க, கல்வி எடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எடுத்துக்கோங்க, இதுல எவ்வளவு பத்தாம இருக்கு அதை வச்சு பாவர்ட்டி இண்டெக்ஸ் போடலாம். அதை வந்து 2ஆ சொல்றாங்க. அதாவது பாவர்ட்டி இண்டெக்ஸ் 1, 2 சொல்லிட்டு. 1 வந்து வளர்ந்துகிட்டு இருக்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அந்த காலத்துல நம்மளை எல்லாம் வந்து பார்த்தோம்னா அண்டர் டெவலப்டு, வளர்ந்த நாடு, வளராத நாடு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு புது பேர் என்னன்னா வளர்ந்து வரும் நாடு, எமர்ஜிங் எக்கனாமின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளைய. ஸோ அடுத்து வளர்ந்த நாடுலையுமே வறுமை இருக்கும். ஸோ அவங்களை வந்து பார்க்கும்போது HPI 2 அப்படின்னு சொல்லி 2ஆ வந்து பிரிச்சுக்கிறாங்க. இதைத்தான் 2010 MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2010 கொண்டு வரப்பட்டதை 2 பேர் சேர்ந்து பண்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆக்ஸ்போர்டு அங்க இருக்கக்கூடிய வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர் வந்து மகிழ்ச்சி குறியீடை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதே ஆக்ஸ்போர்டு பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் OPHI அப்படிங்கிறவங்க பிளஸ் வந்து UNDP இவங்க 2 பேர் சேர்ந்து தான் 2010 MPI வந்து டெவலப் பண்றாங்க. இந்த UNDP எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1965 UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸோடைய பேசிக் பிலாசபி, அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, வறுமை அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் கிடையாது, ஒரே ஆஸ்பெக்ட் கிடையாது. இவன் ஏழை அப்படின்னு ஒரு சிங்கிளா சொல்லிட முடியாது, அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்க எத்தனை பரிமாணங்கள் எடுக்கிறாங்கன்னா 10 பரிமாணங்கள் எடுக்கிறாங்க. ஒரு 10 பொருத்தம் பார்க்குற மாதிரி இந்த 10 பொருத்தம் இருக்கா கண்டிப்பா ஒரு ஏழப்பா அப்படின்னு சொல்லி 10 பொருத்தங்கள் வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம 10th புக்லயே இருக்குது. 10 குறியீடுகள்ல ஊட்டச்சத்து, நல்லா சாப்பிடணும், சாப்பிடாட்டி ஏழை தானே. அடுத்து குழந்தை இறப்பு, இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் இருக்கு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போக முடியல, சரியா ஊசி போட முடியல, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியல. ஸோ தட் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி, குழந்தை இறப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட், ஹெல்த்துக்கு 2. அடுத்து எஜுகேஷன், கல்விக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்களா, இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அடுத்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ், ஸ்கூலுக்கு எவ்வளவு அட்டண்டன்ஸ் இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்காங்களா இல்ல சாப்பாட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறாங்களா, அந்த ஒரு கணக்கு வந்து எடுத்துக்கிறது. ஸோ எஜுகேஷனுக்கு 2. ஆக மொத்தம் 4, மீதி 6 இருக்கா. இந்த 6ல லிவிங் ஸ்டாண்டர்டு, எப்படி நம்ம விஸ்வஜித் குஹா வந்து வீட்டுக்கு கரண்ட், அதுக்கு வந்து தண்ணி பிளஸ் வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ கூட தேர்தல் அறிக்கையில எல்லாம் இதை பத்தி தான் பேசுவாங்க. குக்கிங் ஃபியூவல், நம்ம வறுமையில வந்து இந்தியா வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரொம்பவே முன்னாடி வந்துட்டோம். தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைச்சிட்டோம். 1.43 1/4% தான் தமிழ்நாட்டில் வறுமையா. அதாவது 100க்கு 1.5 பேர் தான் வறுமையில் இருக்காங்க. 1.5 பேர்னா நம்ம 1000க்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கணக்கில் வந்து போட்டோம்னா ஒரு நம்பர் வந்துடும். இது எப்படி எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இண்டெக்ஸ்ல நம்ம வச்சிருக்கிறது 12 இண்டெக்ஸ். UNDP
10 இண்டெக்ஸா வச்சிருக்கிறோம், நம்ம கூட 2 இண்டெக்ஸ் சேர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல ஒண்ணுன்னா பாருங்க, முதல்ல இந்த 10 பார்த்துருவோம், 4 சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா குக்கிங் ஃபியூவல், விறகா மண்ணெண்ணெயா இல்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு சிலிண்டரா எல்பிஜியா. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஈரான்ல இருந்து நமக்கு ஹார்முஸ் வழியா கப்பல் வரல, எல்பிஜியில் திரும்பவும் விறகுக்கே மாறும் அப்படிங்கிறோம்ல, அதுல என்ன இருக்கு, இண்டோர் பொல்யூஷன், யார பெண்களை வந்து அதிகமா பாதிக்கும். அப்ப மோர்டாலிட்டி ரேட் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும், அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்ப குக்கிங் ஃபியூல் வச்சு ஏழையா இல்லையான்னு சொல்லிடலாம். அடுத்தது சானிடேஷன். சானிடேஷனை பொறுத்த வரைக்கும் வீட்டுல டாய்லெட் இருக்கா, இல்ல அந்த ஊர்லயாவது எல்லாத்துக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அது முக்கியமான ஒண்ணு. இப்ப இதுக்கு குக்கிங் ஃபியூவலுக்கு பிஎம் உஜ்வாலா யோஜனா திட்டம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் நம்ம. அடுத்தது சானிடேஷனுக்கு பார்த்தோம்னா ஸ்வச் பாரத் அபியான் வச்சுட்டு ஓடிஎஸ் ஃப்ரீ, ஓப்பன் டிஃபெகேஷன் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது அது 2014 கொண்டு வரப்பட்டது. அடுத்து தண்ணி ஜல் ஜீவன், தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஜல் ஜீவன். கரண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கும் ஸ்கீம் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், வாட்டர் கொடுக்கணும். அப்புறம் ஃப்ளோர், வீட்டில் தர வந்து டைல்ஸா, அது ஆத்தங்குடி டைல்ஸா அப்படிலாம் பார்க்க முடியாது, டைல்ஸா இல்லை வந்து வெறும் சிமெண்ட் தரையா இல்லை மண் தரையா அப்படிங்கிற ஃப்ளோரை வச்சு. அப்புறம் அசட், நமக்கு ஏதாவது சொத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எதுவுமே நமக்கு வந்து எல்லாம் கம்மியா இருக்கிறோம்னா கண்டிப்பா அந்த வறுமை அப்படிங்கிற அஸ்பெக்ட்ல வந்துருவோம். அப்ப ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது இல்ல அரசாங்கத்துக்கு, என்னன்னா மக்களுக்கு எதெல்லாம் நம்ம கொடுத்தா அவங்கள வறுமையிலிருந்து மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற அஸ்பெக்டுக்காக இந்த 10 இண்டெக்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. எம்பிஐ இதுதான் வந்து யூஸ் பண்றாங்க. நாம வந்து பார்த்தோம்னா இந்த எம்பிஐயோட ரிப்போர்ட், கடைசி ரிப்போர்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவோட வந்துருவோம். ஸோ எம்பிஐ ரிப்போர்ட் அவங்க கொடுத்தது 2025 கடைசியா. அதுல டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னா ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையே சமாளிக்க முடியாது, பிரச்சனை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கான், ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இன்னல்கள், வறுமை மற்றும் பருவநிலை அபாயங்கள். ஏற்கனவே வறுமையில் இருக்கோம்னா நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்காது, குடிசை வீட்டில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வாங்குறதோ கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம். அதுவும் ஒரு மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சு எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும் நமக்கு. அப்ப ஏற்கனவே நான் வந்து வறுமையில் இருக்கேன், வறுமையில இந்த கிளைமேட் ஹசார்ட் வேற என்னைய துன்புறுத்துது அப்படின்னா அப்ப அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதுதான் இதுக்கு வந்து டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுல இந்தியா பத்தின அப்சர்வேஷன்ல 16.4% அப்படிங்கிறாங்க. நாம இன்னும் வந்து குறைச்சு சொல்லுவோம், 15 சம்திங்கோ 14 சம்திங் தான் வரும். நம்மளுடைய ரிப்போர்ட் அதை அடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ எம்பிஐ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல இந்தியா வந்து பார்த்தோம்னா 16.4% தான், 19 to 21 டேட்டா படி. அதுவே 15 வருஷத்துக்கு முன்னாடி 55%, 100க்கு 55 பேர் வந்து பார்த்தோம்னா வறுமையில் இருந்தாங்க. இன்னைக்கு 100க்கு 16.4 பேர் தான் வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 41 கோடி பேரை நம்ம வறுமையிலிருந்து லிஃப்ட் பண்ணியிருக்கிறோம் 15 வருஷத்துல. சரியா? ஸோ 15 வருஷங்கிறது 2005 to 6ல இருந்து 2019 21 நோட்டீஸ் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீரியட்ல வந்து பார்த்தோம்னா 41 கோடி பேருக்கு மேல வறுமை விட்டு வெளியே வந்திருக்காங்க. எப்படி? இந்த தெளிவான ஒரு அப்ரோச் மூலமாக. அப்ப எம்பிஐ வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் எம்பிஐ வேல்யூ 0.069. 69 நமக்கு தெரிஞ்ச ஒரே 1969 தமிழ்நாட்டுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அந்த 69 ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.069. அடுத்து நம்ம ரிலீஸ் பண்றதுல அந்த 10 இண்டெக்ஸ் பண்ணா பத்தாதுன்னு சொல்லிட்டு கூட 2 சேர்க்கிறோம் சொன்னல, அந்த 2ல ஒண்ணுன்னு பார்த்தோம்னா மேட்டர்னல் ஹெல்த். ஸோ மகப்பேறு ஆரோக்கியம் வந்து முக்கியமான ஒண்ணு. அதுல தான் நம்ம சொன்ன 35 தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தோம்னா எம்எம்ஆர் வந்து பார்த்தோம்னா 35. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, இதுக்கு ஒரு தனி ஸ்கீமே நம்ம வந்து வச்சிருக்கிறோம். இப்போ மேட்டர்னல் ஹெல்த்துக்குமே நம்ம என்னன்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா, குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறக்கணும், இன்ஸ்டியூஷனல் டெலிவரி ப்ரொமோட் பண்றதுக்கு அதை வச்சிருக்கிறோம். அப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல நம்ம திட்டம் வச்சிருக்கோம், 18,000 வந்து கொடுக்குறோம் நம்ம அதுக்கு. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா பிஎம் ஜன்தான் யோஜனா அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஸ்கீம் வச்சு பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் நம்ம ஓப்பன், இது ஒரு கிண்ண சாதனை, அது பேங்க் அக்கௌண்ட்டே வச்சிருக்கிறது. அப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பேங்க் அக்கௌண்ட் இருந்தா எப்படி நம்ம வந்து வறுமைக்கு அது ரிலேட் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா டைரக்டா சப்சிடியை பேங்க் அக்கௌண்ட்ல போட முடியும். அப்ப மக்கள் வந்து எளிதில் வந்து பயனடைய முடியும். ஸோ நிதி ஆயோக்கு, நிதி ஆயோக்குனாவே டிஎன்பிசி வந்துருவாங்க, ஏதாவது கொடுத்துட்டா. 2023 அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் 2021 போட்டாங்க, அதையே டெவலப் பண்ணி 2023 வந்து நிதி ஆயோக் வந்து போட்டிருக்காங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கு நிதி ஆயோக் கொடுத்தது ப்ரொக்ரெசிவ் ரிவ்யூ, அதாவது ஒரு முன்னேற்ற ஆய்வு 2023. அதன்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஆக்ஸ்போர்டும் பிளஸ் வந்து யூஎன்டிபி சொல்லக்கூடியதுல 16%, 16.4% பார்த்தோம் நம்ம இந்தியா குறைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, இவங்க இன்னும் கம்மியா சொல்றாங்க 14.96% நம்ம குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் 14.96% குறைச்சிருக்கிறோம். இதுல இந்த ஒரு 5 வருஷ பீரியட் 2015 டு அந்த 19-21 பீரியட்ல மட்டும் கிட்டத்தட்ட 13.5 கோடி பேரை வறுமை விட்டு நம்ம லிஃப்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுல எஸ்டிஜி டார்கெட் வேற சொல்றாங்க. டார்கெட்டுக்கு நான் கோட் வேர்ட் சொல்லியிருப்பேன். டார்கெட் நம்பர் 1 பாவர்ட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத, நோ பாவர்ட்டி அப்படிங்கிறதா டார்கெட் நம்பர் 1. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் இண்டிகேட்டர் 1.2 என்ன சொல்றாங்கன்னா
இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியை அட்லீஸ்ட் பாதியா குறைக்கணும் 2030க்குள்ள அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நம்ம 12 இண்டிகேட்டர் போட்டாலும் நிதி ஆயோக் அந்த 12லையுமே நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல கிராமப்புறத்துல தான் ரொம்ப வேகமா குறைஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம 100 நாள் வேலை திட்டம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இன்னைக்கு நமக்கு பேரை மாத்திருக்கலாம், நாட்களை வந்து அதிகப்படுத்திருக்காங்க, அந்த மாதிரி இருந்தாலும் அந்த திட்டத்துல வேலை செய்யல உட்காந்துருக்காங்க. என்ன சொன்னாலும் கிராம பகுதியில யார்கிட்டையும் நான் காசு கேட்க வேண்டாம், மாசம் மாசம் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல வர்றது என்னுடைய ஒரு பினான்சியல் எம்பவர்மெண்ட். அது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ டெக்ளைனிங் இன் பாவர்ட்டி கிராமப்புறத்துல வந்து இதை வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், இவங்க எல்லாருமே ஏழைகள் எண்ணிக்கையை குறைத்திருக்கிறார்கள். ஸ்டீப் டெக்ளைன் இன் நம்பர் ஆஃப் புவர், ஏழைகளுடைய எண்ணிக்கை அங்க எல்லாமே குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் இன் நியூட்ரிஷன், எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், சானிடேஷன் அதாவது ஸ்வச் பாரத் வந்து பண்ணியிருக்கிறோம், பிளஸ் வந்து குக்கிங் ஃபியூவல் உஜ்வாலா யோஜனா எல்லாத்துக்கும் சிலிண்டர் கொடுக்கறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ தட் அது எம்பிஐ வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் ஃபுல்லாமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து தமிழ்நாட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.2% நம்ம வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எப்பன்னா 19-21 தமிழ்நாடு 100க்கு வெறும் 2.2 தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்கனாமிக் சர்வேலையும் சரி அவங்களும் அக்ரி பண்ணிக்கிட்டது என்னன்னா 2022-23 நம்ம 1.43 குறைச்சிருக்கிறோம். ரொம்ப பெரிய சாதனை இது. வறுமையை வந்து தமிழ்நாடு வந்து குறைச்சு கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2017 ஆண்டு நம்ம கொடுத்த HDI ரிப்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடியது படி பார்த்தோம்னா காஞ்சிபுரம், அதாவது வறுமை இல்லாத மாநிலமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் நம்பர் 1, சென்னை 2, கடலூர் 3, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். பாட்டம்ல பார்த்தோம்னா அரியலூர் கிடையாது, இங்க தருமபுரி. ஸோ தருமபுரி தான் கடைசியா இருக்கிறது. அதுக்கு மேல பெரம்பலூர், அப்புறம் ராமநாதபுரம், விருதுநகர். இந்த ராமநாதபுரம், விருதுநகரை நிதி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அஸ்பிரேஷனா ஒரு விருப்பம், அதாவது நீங்க பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்ல, முன்னாடி வரது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. விருதுநகர், ராமநாதபுரம். அடுத்து மேல வந்து பார்த்தோம்னா அரியலூர் இருக்கு, பாட்டம் 5. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், அதாவது மனித மேம்பாட்டு குறியீடுகள்னு வச்சிருக்கேன். அப்ப என்னென்ன குறியீடுகள் இருக்கலாம் அப்படிங்கிற அஸ்பெக்ட்ல இது ஒரு முக்கியமான குறியீடா இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டினா ஆண் பெண் அப்படிங்கிறது. அப்ப ஏழை பணக்காரன் நம்ம பாக்குறோம், இங்க வந்து பார்த்தோம்னா ஆண் பெண் அந்த வேறுபாட்டில் வந்து பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இண்டெக்ஸ் போடுறாங்க. ஆனா பெண்ணா எடுத்துக்கும் போது அது இதையும் UNDP தான் சொல்றாங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் 2010 இருந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஃப்ரீக்வெண்டா ரிலீஸ் பண்றது இல்ல. கடைசியா 2022 தான் வந்து வந்திருக்குது. சரியா? இப்ப இதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்கன்னா மகப்பேறு ஆரோக்கியம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அடுத்து எம்பவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்காங்களா, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காமா, அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அடுத்து வேலை வாய்ப்பு, லேபர் மார்க்கெட்ல எவ்வளவு பார்ட்டிசிபேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல 108வது இடம் நம்ம வந்து பார்த்தோம்னா 108வது இடம். முன்னாடி வந்து பார்க்கும்பொழுது 122வது இடத்துல இருந்திருக்கோம் 2021ல. 22ல 108வது இடத்துக்கு வந்து போயிருக்கிறோம். ஸோ இது முக்கியமான ஒண்ணு. இதுக்கப்புறம் அப்டேட் இல்லை இதுல. இப்ப ரீசெண்டா வந்திருக்கிறது என்னன்னா 2025ல இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் தமிழ்நாடு 2017 ரிப்போர்ட் படி இதுல எது முதல்ல இருக்கு? ஆல்ரெடி கேட்டது நீலகிரி கேட்டாங்க. நீலகிரி தான் நம்பர் 1ல இருக்குது. அப்பனா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அங்க வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நீலகிரி. அடுத்து விருதுநகர், வேலூர், நாமக்கல், பெரம்பலூர். பாட்டம் 5ல வந்து பார்த்தோம்னா அரியலூர் கடைசியா இருக்கு. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அரியலூர் கடைசியா இருக்கு. HDIலையும் அரியலூர் கடைசியா இருக்கு. பாவர்ட்டியில MPAல பார்த்தோம்னா தருமபுரி கடைசியா இருக்கு. ஸோ அரியலூர் மேல சிவகங்கை, விழுப்புரம், மதுரை, சென்னை அப்படின்னு சொல்லி மேல வந்து இருக்கு போகுது. அடுத்து ஜெண்டர் குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், இதை கொடுக்கறது யாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். இப்போ இந்த ரிப்போர்ட்டையே யார் கொடுக்குறான்னு ஆப்ஷன் செட் பண்ணும்போது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், UNDP, வேர்ல்டு பேங்க், IMF அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போடலாம். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற முக்கியமான ஒன்று. இவங்க 4 டைமென்ஷன் எடுத்துக்கிறாங்க. எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, அங்கே என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், படிச்சிருக்காங்களா இல்லையா. அடுத்து ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கு, ஹெல்த் அண்ட் சர்வைவல். தென் வந்து பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அரசியல் நமக்கு பார்லிமெண்ட் சீட்டு, MLA சீட்டு அந்த மாதிரி வச்சு எடுக்கிறது. ஸோ 4 டைமென்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்க்கு. இப்போ 2025ல வந்தது 131, 148 கண்ட்ரியில 131. இது வந்து பார்த்தோம்னா 129ல இருந்து டெக்ளைன் ஆகி பின்னாடி போயிட்டோம், 2 இடம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்றாங்க நம்மள. அடுத்து ஒன்று சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்முடைய 2017 ரிப்போர்ட்ல தான் இதை பத்தி இருக்கு. சும்மா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், குழந்தைக்கு அவ்வளவுதான் பார்க்க முடியும். இவங்க ஆப்ஷன்ல இன்கம் வச்சிருக்கேன், குழந்தைக்கு இன்கம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். அது CDIனா என்னன்னு நம்ம கேட்கலாம்.
இதுல நமக்கு டாப் 5 பார்த்தோம்னா கன்னியாகுமரி. ஏன்னா குழந்தைங்க படிப்புனாவே கன்னியாகுமரி முன்னாடி வந்துடும். நம்பர் 1. அடுத்து கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை. பாட்டம்ல இருந்து பார்த்தோம்னா இதுலயும் கடைசியா வந்து பார்த்தோம்னா அரியலூர். அப்ப பாவர்ட்டியில மட்டும்தான் நமக்கு தருமபுரி வந்து கடைசியில் இருக்குது. மற்ற எல்லாத்துலயும் அரியலூர் தான் கடைசியில் இருக்கு. 32வது மாவட்டமாக அரியலூர் வருது. அதுக்கு மேல திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், ராமநாதபுரம், பாட்டம் 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் கேட்கல, என்னென்ன எடுத்துக்குவாங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கடைசியா நடந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் போனது சிடிஐ, சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் போயிருக்கு. அடுத்து ஒரே ஒரு இண்டெக்ஸ் பாக்கி இருக்கு, அதையும் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். இதுல வந்து பார்த்தோம்னா திருவாரூர் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது உணவு நமக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கு, நமக்கு அது எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுல திருவாரூர் நம்பர் 1, கன்னியாகுமரி 2, நாகப்பட்டினம், திருவள்ளூர். கடைசியா பாட்டம்ல நீலகிரி வந்து பார்த்தோம்னா பாட்டம்ல இருக்கு. நீலகிரி வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில நமக்கு வந்து டாப் 1ல இருக்காங்க. அங்க இன்இக்வாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அதே சமயம் எதுல பாட்டம்ல இருக்காங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ல பாட்டம்ல இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். நம்பர் 1 யார் டெவலப் பண்ணாங்க? அமர்த்தியா சென் இருக்காரு. ஆப்ஷன் இருக்கு, நமக்கு தெரிஞ்சதான். 3 எடுத்துக்குவாங்க. ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். ஹெச்டிஏக்கு 3 எடுத்துக்கிறது அழகா இருக்கக்கூடியதான். அப்படியே தெளிவா கேட்டிருக்காங்க. எந்தெந்த இண்டெக்ஸ் எந்தெந்த வருஷம்? ஹெச்டிஏயா 90ல. அதுக்கப்புறம் ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒரு புது இண்டெக்ஸ் 95ல, அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான். அடுத்து ஹெச்பிஐ பாவர்ட்டி இண்டெக்ஸ் 97 பார்த்துட்டோம் நம்ம. மில்லனியம் டெவலப்மெண்ட் கோலுங்கிறது வேற ஒன்று, அது எஸ்டிஜிக்கு முன்னாடி இருந்தது, 2000ல வந்தது. எஸ்டிஜி 2015ல வந்தது, அது தனியா பார்க்கலாம். எஸ்டிஜி நிதி ஆயோக்கு தனியா பார்க்கலாம் நம்ம. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எது இருக்கும்? இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி, பர்த், டெத் இருக்காது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மட்டும் தான் இருக்கும். ஹெல்த்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தெளிவா தெரிஞ்சது. அடுத்தது என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆயுட்காலம், வாழ்க்கை தரம், கல்வி. நோயற்ற தன்மையா? அது வராது. அப்ப இது 3 தான் வரும். எது 3 வரும்? 4வதா ஒண்ணு உழைக்கிறது கஷ்டப்பட்டிருக்காப்ல கொஸ்டின் செட்ரு. அடுத்து ஆயுட்காலம், கல்வி, ஜிஎன்ஐ பெர் கேபிட்டா அழகா வெப்சைட்ல கொடுத்திருந்தது தான். ஸோ இது 3 தான் இருக்கு. மேலே உள்ள அனைத்தும் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து திரும்பவும் அதை எப்படி ஒரே கேள்வியே வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க, கூட ஏதாவது ஒன்று சேர்க்கிறாங்க. நான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அது வராது. அதை எடுத்துட்டு ஆன்சர் வந்துருக்கு. 3 தான் இருக்கு. அடுத்து என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. இது 3ஐயும் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் பேர் கேட்கறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட், இன்கம் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து மனிதவள மேம்பாட்டு புள்ளிகள் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறைங்கிறது ஹியூமன் வெல்பீயிங்கோட சம்பந்தப்பட்டது, வேற எதுக்கு வராது. அதான். அடுத்து திரும்ப அதே தான் கேட்கறாங்க. பரிமாணத்துல a long and healthy life as measured by life as birth. Productivity as matter. Productivity நம்ம எடுக்க மாட்டோம். Productivity எடுத்துக்க மாட்டோம். நாலேஜ், எஜுகேஷன், லிட்ரஸி ரேட் நம்ம எடுத்துக்குவோம். டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எடுத்துக்குவோம். அப்ப இது 2 மட்டும் வராது. 1, 3, 4 ஆன்சர். அடுத்தது பார்த்தோம்னா ஹெச்டிஏல எது வராது? எஜுகேஷன் இருக்கும், ஹெல்த் இருக்கும், இன்கம் இருக்கும், ஜெண்டர் ரேஷியோ வராது. அதுக்கு தனியா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வச்சிருக்கிறோம். அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பெர் கேபிட்டா, பர்த் ரேட் வித்தியாசமா இருக்கா? அது வராது. திரும்பி வந்து பாருங்க எது வரும்னு கேட்கறான். அதுல செல்வம், சமூக ஆதரவு, இனமகிழ் அதெல்லாம் கிடையாது. ஆயுட்காலம் ஏதாவது ஒண்ணு வரும். திரும்ப திரும்ப எத்தனை கேள்வி? இத்தனைக்கும் நான் பாதி கொஸ்டின் எடுத்துட்டேன். மொத்தம் 62 கேள்வி இருக்குது. 30 கேள்வி தூக்கிட்டு வெறும் 30 வச்சிருக்கேன் நான். இப்ப அந்த 0.685 கேட்பாங்கன்னு சொன்னா, ஏன்னா ஏற்கனவே 2021-22 0.633 இருந்திருக்கு. அப்ப 132வது இடம். இப்ப 0.685 130வது இடம். இதுக்கு முன்னாடி 0.644 134வது இடம். அப்ப நம்ம முன்னாடி வந்திருக்கிறோம். சோ இதை கேட்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். அடுத்து ஹெச்டிஐல டிப்ரிவேஷன் இண்டெக்ஸ் அது வந்து வராது. எதுல வரும் அப்படின்னு கேட்க அதே கொஸ்டின் தான். தென் பிஸ்வஜித் குகா பிரிச்சவர் யாரு? பிஸ்வஜித் குகா தான் 1, 2, 3, 4 அப்படின்னு பிரிச்சாரு. 2002ல அவர் தான் பிரிச்சு விட்டாரு. அதுல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒன்னு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், அடுத்து வந்து பார்த்தோம்னா எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறத வச்சிருந்தாரு. மோரிஸ் ஆப்ஷன் இருக்காரா? அவர் பிக்யூஎல்ஐ அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி. அதே தான் திரும்ப கேட்கறாங்க. பிக்யூஎல்ஐனா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், எம்டிஜி மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல், ஹெச்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். என்ன கேட்கறாங்க? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கறாங்க. அப்ப இது நமக்கு வந்து பார்த்தோம்னா 1970களில் இதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எம்டிஜி மில்லனியம் டெவலப்மெண்ட்னா 2000, ஹெச்டிங்கிறது 1990, எஸ்டிஜிங்கிறது 2015 தான் கடைசியா வரும். ஸோ இதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்தது எம்பிஐ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதுக்கு வந்து பார்த்தோம்னா யார் கண்டுபிடிக்கிறாங்க? யூஎன்டிபியோட சேர்ந்து ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது அள்ளி பார்த்தோம் நம்ம. அடுத்தது
இதுலயும் என்ன எடுத்துக்கிறாங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிக்கும் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எடுத்துக்கிறாங்க. இன்கம் லெவல் எடுக்கிறது இல்ல. இதுக்குள்ள இதுல 2, இதுல மொத்தம் 6, ஆக மொத்தம் 10. நாம எடுத்துக்கிறது நிதி ஆயோக் போடுறது 12 இருக்கு. அதுல பேங்க் அக்கௌண்ட் ஒன்றும் மெட்டர்னல் ஹெல்த் அப்படிங்கிறதும் சேர்த்துக்கிறோம். நம்ம பாவர்ட்டி இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி, ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எது வந்து டிப்ரிவேஷன் வந்து சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் டைரக்டா இருக்கக்கூடியது. திரும்பவும் அதே தான் கேட்கறேன். 2010 வருமான பல்பரிமாண வறுமை குறியீடு எதை எடுத்துக்கிறாங்க, அதே தான் எடுத்துக்கிறாங்க. தென் தமிழ்நாட்டை பொறுத்து கேட்கறதுல எந்த வருஷம் நம்ம முதல்ல எப்ப ரிப்போர்ட் போட்டோம், 2003 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கடைசி ரிப்போர்ட் 2017 வந்திருக்கு. எதை அடிப்படையா நம்ம வச்சு போடுறோம், யூஎன்டிபி என்ன சொல்றோம்னா அதை அடிப்படையா நம்ம வச்சுக்கிறோம், அது ஒரு கேள்வி. அடுத்து ஹெச்டிஏல யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, கன்னியாகுமரி இருக்கான். கடைசியா இருப்பான் அரியலூர் இருப்பான். ஸோ கன்னியாகுமரியை திரும்பவும் கேட்டிருக்காங்க, அரியலூர் கடைசியா இருக்காங்களா, அது ஒரு கேள்வியா வந்திருக்கு. அடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்றதுல கன்னியாகுமரி, விருதுநகர் நம்ம வந்து பார்த்தோம், ஈரோடு வராது, திருப்பூர் வராது, தூத்துக்குடி இருக்கும். அப்ப 1, 2, 5 ஆல்ரெடி நம்ம அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் பார்த்ததுல அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. தென் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியா ஹியூமன் டெவலப்மெண்ட்ல அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நீலகிரி முதல்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. ஃபுட் செக்யூரிட்டியில கடைசியில் இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அது கேட்டிருந்தோம். அடுத்து பாவர்ட்டியில வந்து கடைசியா இருக்கிறது யாரு, தர்மபுரி சொல்லியிருக்கோமா, அப்ப அதையும் கரெக்டா கேட்டிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ல இருந்து. திரும்பவும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி நீலகிரி கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் படிப்பு குழந்தைகள் சிடிஐல அதிகமா இருக்கா, கன்னியாகுமரி. லிட்ரஸி ரேட் கன்னியாகுமரி அதிகம். ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் இந்த ரேட் டிஸ்ட்ரிக்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரம்பலூர். இது வந்து பார்த்தோம்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் அதை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கம்மியா இருக்குன்னா ஒர்க் பார்ட்டிசிபேஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ பெரம்பலூர் தான் வரும். இன்டெரக்டா அதை டெரிவ் பண்ணலாம். அடுத்து திரும்பவும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் நீலகிரி திரும்பவும் கேட்டிருக்காங்க. அடுத்து சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் எடுத்துக்குவோம், அப்படியே அந்த டாக்குமெண்ட்ல இருந்து எஜுகேஷனு, ஹெல்த், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்கம் மட்டும் வராது, ஏன்னா குழந்தைகளுக்கு இன்கம் நம்ம கொடுக்குற பாக்கெட் மணி தான். அப்போ தெளிவாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கடைசியா கேட்ட கேள்வி, இதான் லாஸ்டா கேட்ட கேள்வி. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு பர்சன்டேஜ் ஆஃப் மல்நியூரிஷ் சில்ட்ரன் சைல்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு. அப்போ குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களா, அப்போ அதை வச்சு இதை நம்ம அடிச்சிடலாம். ஜுவனைல் மேல் ரேஷியோ அப்படின்னா அது வராது. அதனால் ஜுவனைல் மேல் ரேஷியோ அப்படிங்கிறது நமக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதோட வரக்கூடியது வராது. அடுத்து நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் எடுத்துக்க மாட்டோம், அப்போ இதை அடிச்சு விடலாம். டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரின்னு வருது, அப்போ இது வரும். அப்போ 1 and 4 தான் ஆன்சர். இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம யூனிட் 5ல ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே பார்க்கலாமா, இல்லை வந்து பார்த்தோம்னா ரிசர்வேஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ.